Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics, Unit 5. Motion of System of Particles and Rigid Bodies. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் Moment of Inertia of a Uniform Ring. அதாவது ஒரு யூனிஃபார்ம் ரிங்கினுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கான எக்ஸ்பிரஷனை எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் யூனிஃபார்ம் ராடுனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கான எக்ஸ்பிரஷனை நம்ம டெரைவ் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிஃபார்ம் டிஸ்கினுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூணு டாப்பிக்குமே, அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ யூனிஃபார்ம் ராட், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ யூனிஃபார்ம் ரிங், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ யூனிஃபார்ம் டிஸ்க், இது மூணுமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸ்லேருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த மூணு டாப்பிக்லையுமே நம்ம டெரிவேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சீக்வென்ஸாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா போதும், இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை ஈஸியாக எழுதிடலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை பற்றி எழுதணும், நெக்ஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணுற ஆக்சிஸை பற்றி எழுதணும், நெக்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணுற அந்த ஸ்மால் எலிமெண்ட், ஒரு ஸ்மால் எலிமெண்ட்டை கன்சிடர் பண்ணுவோம், அந்த ஸ்மால் எலிமெண்ட்டை பற்றி எழுதணும். இந்த ஸ்மால் எலிமெண்ட்டுக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதாவது டிஐ அப்படின்னு சொல்லுவோம், இதுக்கான எக்ஸ்பிரஷனை நம்ம எழுதணும். தென் இந்த டிஐயை இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு ஐ கிடச்சிரும், அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஆப்ஜெக்ட் கிடச்சிரும். டிஐயை இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு ஐ கிடைக்கும். அப்போ அந்த இன்டகிரேஷனுடைய லிமிட்ஸ் தெரியணும். இந்த சீக்வென்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த மூணு டாப்பிக்குமே நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இப்போ ஒரு யூனிஃபார்ம் ரிங்கினுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். நவ் லெட் அஸ் கன்சிடர் ஏ யூனிஃபார்ம் ரிங் ஆஸ் shown in figure. இந்த யூனிஃபார்ம் ரிங்கினுடைய மாஸ் வந்து m, அதனுடைய ரேடியஸ் வந்து r. ஸோ m இஸ் அ மாஸ் ஆஃப் த ரிங், மாஸ் ஆஃப் ரிங், அதனுடைய ரேடியஸ் வந்து r. r இஸ் அ ரேடியஸ் ஆஃப் த ரிங். இந்த ரிங்கினுடைய மாஸ் பர் யூனிட் லென்த், அதை வந்து லேம்டான்னு எடுத்துக்குவோம். ஸோ லேம்டா இஸ் அ மாஸ் பர் யூனிட் லென்த். ஸோ ஒரு ரிங்கினுடைய ரேடியஸ் வந்து ஆர்னா அந்த ரிங்கினுடைய லென்த்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2πr, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ரிங் இஸ் த லென்த் ஆஃப் த ரிங். அதனால் லேம்டா இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் யூனிட் லென்த்தை எப்படி எழுதலாம்? மாஸ் பை லென்த்னு எழுதலாம். ஸோ மாஸ் பை லென்த்தை தான் மாஸ் பர் யூனிட் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு மாஸ் வந்து எவ்வளவு? m. லென்த்து வந்து எவ்வளவு? லென்த் இஸ் நத்திங் பட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ரிங். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ரிங்குக்கான என்ன ஃபார்முலா அப்படின்னா 2πr. ஸோ லேம்டா இஸ் ஈக்குவல் டு m by 2πr. தட் இஸ் த மாஸ் பர் யூனிட் லென்த் ஆஃப் த ரிங். ஸோ இப்போ நம்ம ஆப்ஜெக்டை பற்றி எழுதிட்டோம். அதுக்கடுத்து ஆக்சிஸை பற்றி சொல்லணும். ஸோ லெட் அஸ் கன்சிடர் an axis. Let us consider an axis passing through the center of the ring and perpendicular to the plane. ஸோ இப்படி ஒரு ஆக்சிஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஆக்சிஸை பொறுத்தது நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை பற்றி சொன்னோம், இப்போ ஆக்சிஸை பற்றி சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணுற ஸ்மால் எலிமெண்ட்டை பற்றி சொல்லணும். கன்சிடர் எ ஸ்மால் எலிமெண்ட் ஆஃப் மாஸ் dm அண்ட் லென்த் dx. ஸோ ஒரு ஸ்மால் எலிமெண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம் எங்கே? இந்த ரிங்கில். ஸோ இந்த ரிங்கில் ஒரு ஸ்மால் எலிமெண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஸ்மால் எலிமெண்ட்டினுடைய மாஸ் வந்து dm, அதனுடைய லென்த்து வந்து dx. இந்த ஸ்மால் எலிமெண்ட் வந்து இந்த ஆக்சிஸில் இருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ த ஸ்மால் எலிமெண்ட் இஸ் அட் எ டிஸ்டன்ஸ், இட் இஸ் அட் எ டிஸ்டன்ஸ் r from the axis. ஸோ இந்த ஸ்மால் எலிமெண்ட்டினுடைய மாஸை எப்படி எழுதலாம் அப்படின்னா dm இஸ் அ மாஸ் ஆஃப் த ஸ்மால் எலிமெண்ட். ஸோ dm கேன் பி ரிட்டன் as lambda into dx அப்படின்னு எழுதலாம். லேம்டாங்கிறது வந்து மாஸ் பர் யூனிட் லென்த், அதாவது மாஸ் ஆஃப் த ஒன் யூனிட் லென்த் இஸ் லேம்டா.
ஒரு யூனிட் லென்த்தினுடைய மாஸ் லேம்டானா dxங்கிற லென்த்தினுடைய மாஸ் எவ்வளவு அப்படின்னா லேம்டா இன்ட்டு dx. ஸோ இந்த லேம்டா இன்ட்டு dx தான் dm. ஓகே, ஸோ dm இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு dx. ஸோ லேம்டாவுக்கான எக்ஸ்பிரஷன் நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். லேம்டா இஸ் ஈக்குவல் டு m பை 2πr. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு m டிவைடட் பை 2πr இன்ட்டு dx. இப்போ இந்த ஸ்மால் எலிமெண்ட்டுக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கான எக்ஸ்பிரஷன் எழுதணும். ஸோ அபவுட் த ஆக்சிஸ், வாட் இஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் திஸ் ஸ்மால் எலிமெண்ட்? தட் இஸ் di. இந்த ஸ்மால் எலிமெண்ட்டினுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். di is a moment of inertia of the small element. This is equal to moment of inertia க்கு என்ன ஃபார்முலா? mass into distance square. இந்த ஸ்மால் எலிமெண்ட்டு ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதோ அதை ஸ்கொயர் பண்ணி மாஸோட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடச்சிரும். ஸோ மாஸ் ஆஃப் த ஸ்மால் எலிமெண்ட் இஸ் dm. இந்த ஸ்மால் எலிமெண்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் இஸ் ஆர் ஸ்கொயர். நமக்கு டிஎம்மை வந்து ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் தட்? தட் இஸ் எம் டிவைடட் பை 2πr இன்ட்டு டிஎக்ஸ். இதான் நம்ம லாஸ்ட்டாக எழுதின எக்ஸ்பிரஷன் இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get m divided by 2π. ஒரு ஆர் கேன்சல் ஆயிரும். ஸோ m அந்த ஆரை இங்கே எழுதிக்கலாம் இன்ட்டு dx. ஸோ திஸ் இஸ் di. நமக்கு என்ன வேணும்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த என்டையர் ரிங் வேணும். அதுக்கு இதை இன்டகிரேட் பண்ணோம். ஸோ I is equal to, so I is equal to integral di is equal to integral mr divided by 2π into dx. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும்? இன்டகிரேஷனுடைய லிமிட் தெரியணும். If we integrate from 0 to 2πr, we will get the moment of inertia of the entire ring. So the limits are 0 to 2πr. So I is equal to integral 0 to 2πr mr divided by 2π into dx. இங்கே mங்கிறது mass of the ring. Mass of the ring is constant. r radius of the ring, it is also not going to change. 2π, this is also a constant. So இந்த constant எல்லாத்தையுமே நம்ம இன்டகிரேஷனை விட்டு வெளியில் எடுத்துடலாம். So this is equal to mr divided by 2π. அப்போ இன்டகிரேஷனுக்குள்ளே என்ன இருக்குன்னா dx இருக்கும். லிமிட்ஸ் வந்து 0 to 2πr. இன்டகிரல் dx வந்து என்ன? இன்டகிரல் dx is equal to x. Integral dx is equal to x. Therefore, so integral dx is equal to x. Limits வந்து 0 to 2πr. So இந்த லிமிட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get mr by 2π. அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் 2πr, லோயர் லிமிட் வந்து 0, அதனால் 2πrங்கிறது மட்டும் போட்டுக்கிறோம். 2π கேன்சல் ஆயிரும். we will get mr square. So I is equal to mr square. This is the moment of inertia of the uniform ring. So this is the expression for the moment of inertia of the uniform ring.